வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மண்டே டென்ஷன் டே எனக்கு ஒரு காலத்தில் இருந்துச்சு. வயசாகிடுச்சு, எல்லாம் அடங்கி போச்சு. உச்சின்னு ஓடுறது, பேங்க் பஸ்ஸில் போகிறது, ட்ரெயினில் போகிறது, அது ஒரு த்ரில்லிங்காக இருந்தாலும் ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அப்போது அது அந்த கஷ்டம் தெரியாமல் சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து வந்துட்டேன் வாழ்க்கையில். இதுவும் கடந்து போக சொல்லிட்டு 58 வயசில் ரிட்டையர் பண்ணி 55 வயசில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் வேலைக்கு போனவங்க பார்த்தா. அது என்னடா பொறாமையாக நீங்கள் கேட்பீங்க. அது எப்படி எனக்கு சொல்ல தெரில. அந்த ஏஜ் வந்து அவங்களுக்கும் தெரியும். இப்போ தலையில் முடியே இல்லாதவங்களுக்கு நிறைய முடி இருக்கு, வழுக்கையாக இருக்கிறவங்க நிறைய முடி இருக்கவங்க பார்த்தா ஒரு பொறாமை இருக்கும். அவர் சின்ன ஒரு பொறாமை தான். அதே மாதிரி இது ஒரு சின்ன சின்ன பொறாமை எல்லாருக்கும் இருக்கும். ஓகே, நேற்று ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன். மாதாவரத்தில் நம்ம வடிவேல் சேகருடைய ப்ரோக்ராம் நம்மளை கூப்பிட்டுருந்தார். நானும் அவர் எந்த ப்ரோக்ராம் தான் நானும் அவரும் சேர்ந்து கமெண்ட் பண்ணி தான் பண்ணுறது. நேற்று ரொம்ப சிம்பிளாக பண்ணோம், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எப்போ நம்ம சிம்பிளாக பண்ணுறோமோ சூப்பராக இருக்கும். சமையலும் சரி, ப்ரோக்ராமும் சரி. நான், வடிவேல் சேகர், ராஜு சூர்யா நம்ம ஃப்ரெண்டு, அப்புறம் மாதங்கி சிஸ்டர், நான் பிளட்டு கொடுத்தேன் இல்லையா, அவங்க வந்திருந்தாங்க. சிம்பிள் 4 பேரில் ஒரு செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம். நிறைய பேர் இருந்தால் கூட கஜன்னு அழகாக சிம்பிளாக பண்ணிட்டு போயிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு நான் இப்போ ஜாயின் பண்ணின்னு இருக்கேன். ஜாயின் பண்ணி அப்புறம் போடுறோம் பாருங்கள். கொஞ்சம் லென்த் ஆகும். நாங்கள் போனது, டான்ஸ் ஆடினது, இறங்குனது, சாப்பிட்டது எல்லாம் போட்டிருக்கோம். இது நல்ல சாப்பாடும் சூப்பராக நான் கொடுத்தாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரோக்ராம் நான் முடிஞ்சவொன்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபுட்டு. இட்லி கறி குழம்பு. ஃபஸ்ட்டு இட்லி சாம்பார் ஊற்றினா நம்ம கில்லினாச்சு நடா இருந்துட்டு. அவரும் பார்த்தா டான்ஸ் ஆடுறப்போ ஒரு வாசம் வந்துச்சு. அப்புறம் கறி குழம்பு ஊற்றுனாங்க. ஒரு 3 இட்லி நல்லா இவ்வளோ கறி வச்சு குழம்பு ஊற்றுனாங்க. வேறு லெவல் டேஸ்ட். அந்த டயட்லாம் அந்த சமயத்தில் மறந்து போயிடும். ஆக்சுவலாக நேற்று நான் ரொம்ப சாப்பிடல. காலையில் என்ன ப்ரோக்ராம் போடுறதுனா கம்மியாக சாப்பிடுவேன். நேற்று மத்தியானமே ஒரு 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அரை வயிறு டயட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். இல்லாட்டி ப்ரோக்ராம் போகிறது, டான்ஸ் ஆடுறது பயம் எனக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டுச்சு, டான்ஸ் ஆட முடியாது, அது ஒன்று. அப்புறம் 2 பாத்ரூம் வர மாதிரியே இருக்கும். அதுக்கோசம் அது இல்லாமல் போனேன். விக்கு போட்டுன்னு பண்ணாங்க. அது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? ரைட். நேற்று கொஞ்சம் கஷ்டம்லாம் நடந்துச்சு. போகிட்டு ரிட்டர்ன்லாம் வந்திருக்கேன். அது ஏன்னு லாஸ்ட் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு இடத்துல கூட உருப்படியாக போய் நம்மளால் பண்ண முடியன்ட்டு லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கு. ஒரு இடத்துல நான் 6 மணி வர சொன்னால் நான் 5 மணி இருப்பேன். அது என்னுடைய பழக்கம். ஆனால் நேற்று 5 மணி நேரம் சொன்னால் 6 மணிக்கு போயிட்டேன். ஸோ 2 மணி நேரம் ஒரு நாள் வேண்டிய ப்ரோக்ராம் 1 மணி நேரத்தில் நடந்துச்சு. கொஞ்சம் கேட்டாங்க, ஏன் சார் லேட்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறது. என்னால் தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது ஏன்ட்டு. நீங்கள் போன வீடியோவில் பார்த்துட்டீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஓகே, விடுங்க. வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும். கேட்கலாம். தம்பி எந்திரிச்சிட்டு இருப்பான். வணக்கம் வணக்கம். அப்பா அம்மா நாளுக்கு நீ கேட்க நீ நாளுக்கு நீ கேட்க காப்பி நீ நீ காப்பி டீ காப்பி நீ கேட்க காப்பி நான் இட்லி இட்லி எப்போ சப்போட்டு பாகல் இட்லி பாகல் சப்போட்டு அச்சம்மா சப்போட்டு பொட்டோட்டோ போடுறி பொட்டோட்டோ போடுறி முட்டாய் 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 வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைக்காய் வாழைக்காய் மாப்பழம் மாப்பழம் வாழைக்காய் பழம் பழம் கொத்தமல்லி கொத்தமல்லி முட்டை தோசை முட்டை அவாக்காய் பேசு பேசு பேசு.
அவ்வாக்கை அவ்வா அவ்வாக்கை 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 முட்டை தோசை பழம் கொத்தமல்லி 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 மாப்பழம் வாழைக்காய் ஓகே அவ்வாக்காய் பீன் உடம்பு சரியாயிடுச்சு சூரிக்கு லூஸ் மோஷன் நின்று போச்சு ஆ. நேற்று ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நான் போனேன் நீ சொல்லு. நேற்று நீ பார்த்தோம் இந்த பார்த்தோம் லுஞ்சில்ல ஒரு பயம் வந்துடும் இல்லை எனக்கு பயம் நான் வெளியே போகிற சொன்னால் பயம் வந்துடும் அவனுக்கு என்னங்க நான் பண்ணுறது இப்போ நான் வேற பெங்களூர் வேற போனேன் 2 நாள் என்ன பண்ண போறேன்னு சொல்லாம முட்டு போகணும் முட்டு முட்டு முக முட்டு 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 நீ திறந்தா நானும் பேச முடியும் நிறுத்தன் கோயில்ல கூட்டம் காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் பாப்பா கோயில்ல கூட்டம் ஓ புரியுது நான் சொல்றது நான் சாமியை பார்க்குறேன் ஓ இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு இது எப்படி தெரியும் உனக்கு டிவி பார்க்க டிவியில் தான் பார்த்தேன் இது வரைக்கும் சூரிய கோயிலுக்கே போனது கிடையாது தெரியுங்களா உங்களுக்கு அதாவது கோயிலில் கூட்டம் இப்படி பார்க்குறோம் இப்படி வருமா கோயிலில் கூட்டமா இப்படி தான் இருக்குமா இப்படி சாமி பார்க்குற இப்படி வருவாங்க அப்படி பார்க்குற அப்படி வருவாங்க பார்த்தீங்களா வீட்டிலே இந்த மூளை எப்படி வேலை செய்யுது எனக்கு கூட தெரியல இப்படி பண்ணுறாங்கன்ட்டு பார்த்த விழி பார்த்தபடி கோட்டம். இருக்கு அது என்ன பண்ணுது கமல் கம்பா கட்டின்னு போடுவாரு பார்த்த விழி பார்த்தபடி அது என்ன பண்ணாது சூரி கமல் வந்து பொட்டு வச்சுன்னு தலப்பா கட்டின்னு கண்மணி அன்பு என்ன படம் ஆமா என்ன படம் காதலன் நான் எழுதும் கடிதமே ஏதோ ஒரு படமாச்சு அது என்ன படம் படம் பேர் ஞாபகம் இருக்கா உனக்கு குணா ஓ குணாவா பார்த்தீங்களா என்னோட சூரியதான் மூளை இருக்கு நான் படம் பேரை மறந்துட்டேன் குணா அப்புறம் ஏங்க நீங்கள் சீரி நான் ஒரே வார்த்தை பேசுகிறேன் ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறேன் அது யாருக்கு ஞாபக சக்தி அதிகம் இருக்குங்க எனக்கா சூரிக்கா சார் டேட் சொன்னியா அன்னைக்கு டேட் 7-10-3 11 ഉണ്ടായിടറ് 7-10 ബുധൻ புதன் ബുധൻ டிகிள் பார்த்தீங்களா நானும் மறந்துடுவேன் அப்பனா யாருக்கு மூணு நல்லா வேலை செய்யுது சூரிய உனக்கா எனக்கா அண்ணன் ஏய் அண்ணன் எனக்கு அண்ணன் எனக்கு தான் வேலை செய்யுது சரி ஓகே அங்கே போய் குளிச்சுட்டு சாப்பிட்ணும் சொல்லு இரு ஃபோன் ஏதோ வருதா பாரு ஃபோன் வருதா பாரு இல்லை சரி ஓகே பாப்பு மேட்டம்மாய் நாடரம்மாய் மீராமாய் பார்க்கணுமா சரி வீடியோ கால் போட்டா பார்க்குறியா அவங்க வந்துட்டா அவங்க அம்மா தெரியல போட்டு பார்க்குறேன் இப்போ நான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க மீராமாய் பார்க்கணுமா மேவரிக்கை பார்க்கணுமா வீடியோ கால் போடலாமா சரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவார் வெயிட் இப்போ நீ ஃபோன் பார்க்கலாம் இடிக்காமல் மொல்லமாக ஃபோன் எடுக்கணும் இடிக்காமல் மொல்லமாக எடுக்கணும் ஃபோனை அந்த கொல்லை டங்கு இடிச்சா போதும் இப்போ எஷ்டம் வரணும் அப்படி தினமோ நினப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறதே கனகனமோ